எஸ்எஸ்எல்சி எனப்படும் 10ஆம் வகுப்பு தேர்வு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் துவங்கியது. தமிழ் முதல் தாள் தேர்வு எளிதாக இருந்ததாக மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். எஸ்எஸ்எல்சி எனப்படும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வியாழனன்று துவங்கியது. தமிழகம் மற்றும் புதுவையில் 11,827 பள்ளிகளில் 10,72,691 மாணவ மாணவிகளும் தனித் தேர்வர்களாக 50,429 மாணவ மாணவிகளும் தேர்வெழுதினர். இதற்காக 3,298 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. சென்னையில் 209 தேர்வு மையங்களில் 578 பள்ளிகளைச் சேர்ந்த 28,124 மாணவர்களும் 29,230 மாணவர்களும் தேர்வெழுதினர். புதுச்சேரியில் 46 தேர்வு மையங்களில் 291 பள்ளிகள் மூலம் 9,703 மாணவர்களும் 9,656 மாணவிகளும் தேர்வெழுதினர். சிறை கைதிகள் சிறப்பு மையங்களில் 241 பேர் தேர்வெழுதினர். சென்னையில் எழும்பூரில் உள்ள மாநில பள்ளியில் செய்யப்பட்டுள்ள தேர்வு ஏற்பாடுகளை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வீரமணி, பள்ளி கல்வித்துறை செயலாளர் சபிதா, முதன்மை கல்வி அலுவலர் அனிதா ஆகியோர் பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சபிதா, 10ஆம் வகுப்பு தேர்வும் பிளஸ் 2 தேர்வும் இவ்வாண்டில் ஒரே மாதத்தில் நடத்தப்படுவதாகவும் முதன்முறையாக 23 இணை இயக்குநர்கள் அளவில் சிறப்பு கண்காணிப்பு பிரிவு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பிளஸ் 2 மற்றும் எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வை ஒரே நேரத்தில் நடத்திட்டு இருக்கோம். அதாவது பேரலா நடத்தாம ஒன்னு பின்னாடி ஒன்னு நடத்தாம ரெண்டையும் ஒரே சமயத்தில் நடத்திட்டு இருக்கோம். முதன்முறையா நம்ம இந்த தடவை 23 ஜாயிண்ட் டைரக்டர்ஸ் நோடல் ஆபீசர்ஸா போட்டிருக்கோம். ரெண்டு மாவட்டத்துக்கு ஒரு ஜாயிண்ட் டைரக்டர் இல்லைன்னா ஒரு டைரக்டர் நோடல் ஆபீசரா இருக்காங்க. எல்லாரும் அந்தந்த மாவட்டத்தில் இப்போ ஃபீல்ட்ல இருக்காங்க. முதல் நாளில் நடந்த தமிழ் முதல் தாள் தேர்வு மிகவும் எளிமையாக இருந்ததாக மாணவ மாணவிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். நல்லா எழுதுன 98 மார்க் கிட்ட வரும். தமிழ் ஃபர்ஸ்ட் பேப்பர் நல்லா ஈஸியா தான் வந்துச்சு. செகண்ட் பேப்பரும் நல்லா வரணும்னு நாங்க நல்லா எதிர்பார்க்கிறோம். நான் படிச்ச கேள்வி எல்லாமே வந்துச்சு. இதே மாதிரி தமிழ் செகண்ட் பேப்பர் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். இன்னைக்கு 1 மார்க் 8 மார்க் எல்லாமே ஈஸியா இருந்தது. ரொம்ப டஃபா வரும்னு பார்த்தோம், ஆனா ரொம்ப ஈஸியா இருந்தது. கொடுத்த டைமுக்கு முன்னாடியே முடிச்சிட்டோம் நாங்க. முன்னதாக தேர்வெழுதும் மாணவ மாணவிகளுக்கு தேர்வு அறையில் நடந்து கொள்ளும் விதம் குறித்து ஆசிரியர்கள் அறிவுரைகள் வழங்கினர். ஏப்ரல் 10ஆம் தேதியுடன் எஸ்எஸ்எல்சி தேர்வு நிறைவடைகிறது.